ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட ஏபி. த நியூ நார்மல் அப்படின்னு சொல்லி நம்ம மோடி அவர்கள் வந்துட்டு ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அந்த ஸ்பீச் எங்கே கொடுத்துருந்தாரு அப்படின்றது பார்க்கும்போது ஆதம்பூர் ஏர்பேஸில் கொடுத்துருந்தாங்க. நம்ம வீடியோவில் நீங்கள் கண்டினியூஸாக நம்ம வீடியோலாம் பார்க்கும்போது இந்த சிந்தூர் ஆப்ரேஷன் அப்டேட்ஸ் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது அதில் மேபி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கலாம். இந்த ஆதம்பூர் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஏர்பேஸ் தான் வந்து பாகிஸ்தானில் இருக்கிறவங்க ஒரு பொய் சொன்னது. என்னன்னா ஆதம்பூர் ஏர்பேஸே வந்துட்டு நாங்கள் அடித்து நொறுக்கிட்டோம், அந்த ஆதம்பூர் ஏர்பேஸே இந்தியாவில் வந்துட்டு இல்லவே இல்லை, இப்போதைக்கு நாங்கள் மிசைல் வச்சு தாக்குறோம்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்களை பாகிஸ்தான் வந்துட்டு சொல்லியிருந்தது. பட் அதே ஆதம்பூர் ஏர்பேஸில் நம்மளோட பிஎம் அவர்கள் நரேந்திர மோடி அவர்கள் வந்துட்டு லைவ் ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காரு. அந்த ஆதம்பூர் ஏர்பேஸும் என்னென்ன எங்கெங்கே இருக்குமோ அதெல்லாம் அப்படியே இருக்குது. இது வரைக்கும் எந்த ஒரு டேமேஜ் இல்லை, அங்கே மிசில் விழுந்ததுக்கான ஒரு தடயமும் இல்லை. ஸோ இதில் திரும்பியும் வந்துட்டு பாகிஸ்தான் சொன்னது பொய் அப்படின்னு சொல்லி இந்த ஆதம்பூர் ஏர்பேஸில் நம்ம பிஎம் மோடி அவர்கள் வந்துட்டு ஸ்பீச் நடத்தும் போது அதுலேயுமே வந்துட்டு தெளிவாக தெரிஞ்சிச்சு. இன்னும் எத்தனை பொய்கள்லாம் வந்துட்டு பாகிஸ்தானில் இருக்கிற மக்கள் கிட்ட பாகிஸ்தானோட ஆர்மியும் பிரைம் மினிஸ்டர் சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்றது தெரியல. சரி, இந்த ஒரு ஆதம்பூர் ஏர்பேஸில் நடந்த அந்த ஸ்பீச்சில் ஏகப்பட்ட விஷயங்கள் பாகிஸ்தானுக்கு நம்ம பிஎம் மோடி அவர்கள் வந்துட்டு பதில் சொல்லியிருக்காங்க, நிறைய வார்னிங்ஸும் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் ஒன் பை ஒன்னாக இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க, மொத்தம் ஒரு 4-5 வார்னிங்ஸ் இருக்குது. அந்த 4-5 விஷயமும் என்ன அப்படின்றது கம்ப்ளீட் டீட்டெயிலாக நம்ம பார்த்துலாம். நான் தான் உங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போல தெரியாத பல விஷயங்களை நீங்கள் வெறும் 10 நிமிஷத்தில் இந்த சேனல் மூலியமாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப்ன்ற ஒரு விஷயத்தில் காமிச்சுக்கோங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் விஷயம் எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்றத பார்க்கும்போது டெரர் அண்ட் டாக்ஸ் cannot be happen together அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா தீவிரவாதமும் பேச்சுவார்த்தையும் ஒரே நேரத்தில் நடக்காது அப்படின்னு சொல்லி. இதுக்கான காரணம் என்ன, இந்த வார்த்தைக்கான காரணம் என்ன அப்படின்றத பார்க்கும்போது கிராஸ் பார்டரிங் அட்டாக், அதாவது பாகிஸ்தான் டெரரிஸ்ட் யாராவது வந்துட்டு இந்தியா மக்களை டூரிஸ்டோ சிவிலியன்ஸோ இல்லைனா இந்தியன் ஆர்மிஸோ இவங்களை யாராவது வந்துட்டு தாக்குனாங்க இதுக்கப்புறம் அப்படின்னாக்கா இந்தியா சைட்லேருந்து பேச்சுவார்த்தைகளை எதிர்பார்க்காதீங்க. பாகிஸ்தான்லேருந்து ஒரு குண்டு வந்ததுன்னா இந்தியா சைட்லேருந்து 2 குண்டுகள் பாய ஆரம்பிக்கிறதுக்காக நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லுவாங்க. இது பேசிக்காக என்னன்னா நாங்கள் எந்த நேரத்துலையுமே தயாராக இருக்கோம், எந்த லெவலுக்கு போனாலுமே நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இது கூடவே வந்துட்டு இந்த பாகிஸ்தானில் இருக்கிற டெரரிசமை பாகிஸ்தானோட கவர்மெண்ட்டும் ஆர்மியும் தான் கட்டுப்படுத்தணும். இன்கேஸ் உங்களை மீறி இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்தது அப்படின்னாக்கா டெரரிசமை அழிக்கிறதுக்கு இந்தியா எந்த லெவலுக்கு வேணாலும் போகும் அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லப்படுது. இந்த பாகிஸ்தானில் ஆல்ரெடி பலூச்சிஸ்தான் அப்படின்னு சொல்லி தனி நாடு ஒன்றே கேட்டுட்டு இருக்காங்க. அந்த பாகிஸ்தானே 2ஆக உடையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுவுமே நீங்கள் சமாளிச்சுக்கோங்க. அதே போல் நீங்கள் இந்த டெரரிசமை நீங்கள் தான் பார்த்துக்கணும். உங்களை மீறி வந்தது அப்படின்ற பட்சத்தில் டெரரிசமை எந்த ஒரு பாகுபட்சமும் பார்க்காம நாங்கள் வந்துட்டு அகைன்ஸ்டாக வந்துட்டு தாக்குவோம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. அது கூடவே டெரரிசமை நாங்கள் தாக்கிட்டோம் அப்படின்றது பட்சத்தில் நீங்கள் சப்போர்ட் பண்ணி பாகிஸ்தான் ஆர்மி வந்தாலும் அதே நிலைமை தான் அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி இது எதுக்காக இந்த மாதிரி சொல்லியிருக்காங்கன்னா நம்ம முதல்ல ஆப்ரேஷன் சிந்தூரை வந்துட்டு அட்டாக் பண்ணும்போது அதில் ஏகப்பட்ட ஒரு 100க்கும் மேலான தீவிரவாதிகள் இறந்துருக்காங்க. அதில் வந்துட்டு அவங்களுக்கு கடைசி இறுதி மரியாதை பண்ணும்போது அதில் வந்துட்டு ராணுவ அதிகாரிகள் ஆர்மி சீஃப்ஸும் அதே போல் வந்துட்டு கவர்மெண்ட் அஃபிஷியல் பாகிஸ்தான் கவர்மெண்ட் அஃபிஷியலும் ஒரு தீவிரவாதிகளோட அந்த இறுதி சடங்குல கலந்து அதுக்கான ஒரு மரியாதையை கொடுக்குறாங்க. நேஷனல் ஃபிளாக் எல்லாமே அதில் பூத்தி வச்சிருக்காங்க. என்னடா நடக்குது, ஒரு தீவிரவாதியை நீங்களே சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான்டா இது இருக்குது. அவன் என்ன நாட்டுக்கு நன்மை செஞ்ச செத்தான், அவன் இன்னொன்று ஒரு அப்பாவி மக்களை கொண்டு இருக்கான், தீவிரவாதத்தை கையில் எடுத்து இறந்து இருக்கான், அதுக்கு போயிட்டு இப்படி ஒரு மரியாதை அரசு மரியாதைலாம் கொடுக்குறீங்கன்றது உலகம் முழுக்கவே இது ஷாக் ஆனாங்க. பட் அதோட பட்சத்தில் தான் இதுக்கு பின்னாடி இந்த ஒரு காரணம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் சைட்லேருந்து சொல்லப்பட்டது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. சில 2வது விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்றது பார்க்கும்போது ட்ரேட் அண்ட் டெரரிசமும் வந்துட்டு ஒரே இதுவில் நடக்காது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாங்க. இதுக்கு பின்னாடி காரணம் என்ன அப்படின்னாக்கா பாகிஸ்தான்ல இருந்து தான் இந்த தீவிரவாதம் அப்படின்ற ஒரு விஷயம் பூம் ஆகுது. அப்படி இருக்கும்போது டெரரிசம் அட்டாக் அப்படின்றது இந்தியாவுக்குள்ள நடந்துகிட்டே இருக்கும். அதை நாங்கள் பார்த்தும் பார்க்காம இருந்துகிட்டு உங்க கூட நாங்கள் ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா அப்படின்றது தான் அடுத்த ஒரு கேள்வியாக பிரதமர் மோடி அவர்கள் பாகிஸ்தான் கிட்ட வந்துட்டு கேட்குற ஒரு விஷயம் இருந்தது. இதுக்கு என்ன அப்படின்னாக்கா ஏன்னா ட்ரேடை பொறுத்த வரைக்கும் இந்தியா பாகிஸ்தானுக்கு உள்ள வந்துட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துட்டு ட்ரேட் அப்படின்ற ஒரு அடிப்படையில் நடந்துகிட்டு இருக்கு, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அப்படின்றது. இதில் யாருக்கு அதிக லாபம் அப்படின்றத பார்க்கும்போது பாகிஸ்தானுக்கு அதிக லாபம். ஏன்னா இந்தியா வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்கெட். நீங்கள் எந்த நாட்டிலேருந்து என்ன பொருளை நீங்கள் வாங்கிட்டு வந்து இந்தியாவில் விற்றாலுமே அது வித்துடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பாப்புலேஷனும் அந்த மாதிரி ஒரு ட்ரேட் மார்க்கெட்டும் இந்தியா வந்துட்டு பயங்கரமாக பில்ட் பண்ணியிருக்கு. ஸோ அப்போது பக்கத்து நாடாக இருக்கிற பாகிஸ்தானோட பொருட்கள் எல்லாம் இந்தியாவில் வந்துட்டு அதிகமாக விற்க ஆரம்பிக்குது. நம்மளும் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், தெரிஞ்சோ தெரியாமல். பட் அந்த மாதிரி ஒரு விஷயம் இப்போ கண்டினியூவாக நடக்குது அப்படின்ற பட்சத்தில் டெரரிசமும் நீங்கள் தாக்குவீங்க, உங்களுக்கு நாங்கள் பிஸ்னஸும் பண்ணி தரணும் இந்தியா சைட்லேருந்து, அதே போல் நீங்கள் இந்தியாவையுமே தாக்குவீங்க டெரரிசம் மூலியமா. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இது ரெண்டுமே நடக்காது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இப்போதைக்கு ட்ரேட் அப்படின்ற ஒரு விஷயம் இந்தியா பாகிஸ்தானுக்குள்ள சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கு. இது எந்த அளவுக்கு நீடிக்கும், இது எப்போ சரியாகும்ன்றது தெரியல. பட் இப்போதைக்கு பாகிஸ்தான் இந்தியாவில் எந்த ஒரு ட்ரேடுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு டெம்பரரியான ஒரு சஸ்பெண்டை கொடுத்துருக்காங்க இந்தியா சைட்ல இருந்து.
ஸோ மூணாவது விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இது எனக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமும் இதில் தெரிஞ்சது. என்ன அப்படின்னாக்கா, பிளட் அண்ட் வாட்டர் cannot be flow together அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. இதுக்கு பின்னாடி என்ன காரணம்னா, ரத்தமும் அதே போல் தண்ணியும் ஒரே நேரத்தில் வந்துட்டு ஓடாது அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தம். அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன அப்படின்றப்போ, டெரரிசம் அப்படின்ற ஒரு பேரில் இந்தியா மக்களோட ரத்தம் ஒரே நேரத்தில் சிந்துது. அதே போல் இந்தியா சைட்ல இருந்து ரிலீஸ் பண்ணாதான் சிந்து நதி அப்படின்ற ஒரு விஷயம் தண்ணீரே வந்துட்டு நம்ம பாகிஸ்தானுக்கு கொடுக்குறோம். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்தியா சைட்லேருந்து இந்த சிந்து நதி அப்படின்னு சொல்லப்படுற இந்த இந்துஸ் வாட்டர் அப்படின்னு சொல்லப்படுற ட்ரீட்டிக்கு அடிப்படையில் நாங்கள் உங்களுக்கு தண்ணியை கொடுக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. இந்த தண்ணியை இது வரைக்குமே இந்தியா தான் லாக் பண்ணி வச்சிருக்கு, பாகிஸ்தானுக்கு தண்ணீர் கொடுக்காம. இதனால பாகிஸ்தானில் என்ன ஒரு பாதிப்பு வரும் அப்படின்னாக்கா, நம்ம வீடியோ நீங்கள் ரெகுலராக பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் ஒரு 3-4 வீடியோக்கு முன்னாடி. இந்த இண்டஸ் ரிவர் மூலியமாக தான் பாகிஸ்தானில் கிட்டத்தட்ட 75% வந்துட்டு விவசாயம் அப்படின்றது ஒன்று நம்பி இருக்காங்க. அந்த விவசாயத்துக்கு இந்த தண்ணி 30% அளவில் வந்துட்டு பயன்படுத்தப்படுது. நம்ம இந்த இண்டஸ் ரிவரோட தண்ணியை நம்ம நிப்பாட்டிட்டோம் அப்படின்னாக்கா அவங்களுக்கு அந்த விவசாயம் அப்படின்ற ஒரு விஷயம் பண்ண முடியாது பெருசா. இதனால இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அப்படின்ற ஒரு விஷயம் பாதிக்கப்படும். இதனால எக்கனாமியா பாகிஸ்தான் வந்துட்டு வீழ்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு எங்க மக்களை நீ கொன்னு அவங்களோட ரத்தத்தை சிந்துவ, அதே போல நான் உங்களுக்கு வந்துட்டு தண்ணியை கொடுக்கணுமான்னு சொல்லி இந்தியா சைட்லேருந்து இந்த ஒரு இதனால இந்தியா சைட்லேருந்து இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி மூலியமா வந்துட்டு நம்ம வந்து இதை பேன் பண்ணியிருக்கோம். அதாவது இப்போதைக்கு நிப்பாட்டி வச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. ஸோ இது ரொம்ப ஒரு முக்கியமான பயன். நம்ம கொடுத்தா தான் பாகிஸ்தானுக்கே தண்ணி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்போது ஒரு சைடு பெருமையாகவும் இருக்கு, இது முக்கியமான ஒரு விஷயமாகவும் அந்த இடத்துல அவர் குறிப்பிட்டிருக்காருன்றது ஒரு நல்ல விஷயம். நாலாவது விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இந்த ஒரு யுகம் வந்துட்டு போருக்கான ஒரு யுகமும் கிடையாது, அதே போல தீவிரவாதத்துக்கான ஒரு யுகமும் கிடையாது. இந்த ஒரு யுகம் ஒரு நாட்டோட வளர்ச்சியை பொறுத்துதான் இருக்கு. பட் அதை விட்டுட்டு பாகிஸ்தான் வந்துட்டு டெரரிசமா வளர்த்துட்டு வராங்க. அந்த டெரரிசம் மறுபடியும் இந்தியாவை வந்துட்டு தாக்குது அப்படின்ற பட்சத்தில் இருக்கும்போது எங்க சைட்ல இருந்து அடுத்து எந்த ஒரு பேச்சுவார்த்தையுமே எந்த ஒரு தயக்கமும் இல்லாம எங்க சைட்ல இருந்துமே அதே போல ஒரு தாக்குதல் இந்த டெரரிசம் எதிர்த்து இருக்கும். மீறி இந்த டெரரிசம் எதிர்த்து தாண்டி பாகிஸ்தான் ஆர்மி சப்போர்ட்டுக்கு வந்தது அப்படின்ற பட்சத்தில் நாங்க அவங்களையுமே எதிர்க்கிறதுக்கு தயாரா இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நாங்க இந்த ஒரு போரை கையில எடுக்க மாட்டோம். ஒன்ஸ் அதை எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா அது முடிக்காம விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு பஞ்ச் டைலாக் இதுக்கு பின்னாடி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரீசன் அப்படின்றது அடங்கி இருக்குன்றது தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுல சொல்ல வருது, எப்பயுமே இந்தியா இதுக்கப்புறமா ரெடியா இருக்கு ரீ அட்டாக் பண்றதுக்கு, பதிலடி பாகிஸ்தான் கொடுக்கறதுக்கு எந்த நேரமும் எந்த நாளுமே எந்த டைம்லயுமே வந்துட்டு ரெடியா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த இன்டைரக்டா சொல்ற ஒரு விஷயமா இது அமைஞ்சிருக்கு. முதல் முறையா நம்மளோட பிரதமர் மோடி அவர்கள் வந்துட்டு சீஸ் ஃபயரை பத்தி வாயை திறந்திருக்காருங்க. இதுக்கு முன்னாடி ஆர்மி அபிஷியல்ஸோ இல்லைன்னா முப்படைகளோட தளபதியோ இல்லைன்னா நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத்தோ இவங்க எல்லாமே தான் வந்துட்டு இந்த சீஸ் ஃபயரை பத்தி பேசியிருக்காங்க. முதல் முறை இந்த ஒரு சீஸ் ஃபயரை வந்துட்டு பிரதமர் மோடி அவர்கள் அந்த ஸ்பீச்ல என்ன சொல்லியிருந்தார் அப்படின்ற பட்சத்தில், இந்த சீஸ் ஃபயர் அப்படின்றது பாகிஸ்தான் சைட்ல இருந்து டிஜிஎம்ஓ சைட்ல இருந்து தான் முதல் அப்ரோச்ன்றது வந்தது. அதை பத்தி நாங்க வந்துட்டு ஓரளவுக்கு டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். சரி, அவங்க சீஸ் ஃபயர் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லும்போது நாங்களும் வந்து அது ஒத்துக்கிட்டோம். பட் எங்களுக்கு இந்தியாவுக்குமே பாகிஸ்தானுக்கு இடையில இந்த சீஸ் ஃபயர் அப்படின்றது ஒப்பந்தம் எதுவுமே இது வரைக்கும் செய்யப்படல. இது வரைக்குமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல மட்டும்தான் நிப்பாட்டி வச்சிருக்கோம். பட் என் நேரமும் இந்த ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டினியூ ஆகலாம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. ஸோ ஆப்வியஸ்லி இந்த சீஸ் ஃபயர் பாகிஸ்தான் சைட்லேருந்து கேட்டிருக்காங்க. பட் அதுக்கு நாங்கள் ஏதோ ஒரு ஒப்புதல் மாதிரி பண்ணியிருக்கோம். பட் அவங்க திரும்பியும் எந்த நேரத்தில் வேணாலும் வயலேஷன் பண்ணாங்கன்னா இந்த ஆபரேஷன் சிந்தூர் வில் கண்டினியூ அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ ஆபரேஷன் சிந்தூர் இன்னும் ஸ்டாப் ஆகல, முடிவுக்கு வரல. அது எப்போ வேணாலும் கண்டினியூ ஆகலாம், எப்போ வேணாலும் திரும்பியும் வந்துட்டு செயல்பாட்டில் இறக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இதில் சொல்லப்படுது. அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து இந்தியாவுக்கு என்னதான் தேவை அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பேச ஆரம்பிச்சாங்க. அதாவது இந்தியாவோட குறிக்கோள் என்னவா இருந்தது இந்த ஆபரேஷன் சிந்தூரில் அப்படின்றத பார்க்கும்போது, எங்களுக்கு தேவை தீவிரவாதம் அழியணும். ஸோ இதனால தான் 9 அட்டாக் இந்தியா சைட்லேருந்து பாகிஸ்தானுக்கு அது அனுப்பணும். அந்த 9 இடங்களும் டெரரிஸ்ட் கேம்ப் மட்டும் தான் நாங்கள் குறி வச்சிருக்கோம். இது வரைக்கும் பொதுமக்கள் வாழ்கிற இடமோ இல்லைனா மசூதிகளோ அதே போல் வந்துட்டு அங்கே கோயில்கள் வேறு எது இருந்தால் அது மேலேயோ இல்லைனா பாகிஸ்தானோட ஆர்மி அந்த ஆர்மி பேஸாக இருக்கட்டும் கமாண்டர் பேஸாக இருக்கட்டும் இதில் வந்துட்டு எங்களோட தாக்குதல் முதல் தாக்குதல் இல்லை. டெரரிஸ்ட் கேம்ப் எங்கெல்லாம் இருக்கோ அதுக்கு மேலே தான் எங்களோட டெரரிசம் அப்படி அந்த எங்களோட அட்டாக் அப்படின்றது ஒன்று இருந்தது. பட் இதில் வந்துட்டு கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் இறந்துருக்காங்க. ஸோ இதுதான் நாங்கள் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு காரணம். அந்த காரணம் முதல் அடியிலே நாங்கள் கொடுத்துட்டோம் பதிலடி அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. இப்போவும் இதுக்கு அப்புறமாவும் இந்தியா வந்துட்டு முழுக்க முழுக்க பாகிஸ்தான் மேலே தாக்குதல் பண்ணுது அப்படின்ற பட்சத்தில் அது வெறும் தீவிரவாதத்துக்கு எதிராக தான் இந்த ஒரு தாக்குதல் எப்பவுமே இந்தியா சைட்லேருந்து போகும். அதர்வைஸ் இது வந்து பாகிஸ்தானை நம்ம தாக்கணும் அப்படின்றது எந்த இன்டென்ஷிப்பும் இல்லை. பாகிஸ்தான் ஆர்மி மேலேயும் எந்த தாக்குதலுமே நடத்தாது. பட் இதுவே பாகிஸ்தான் ஆர்மி டெரரிசத்தை சப்போர்ட் பண்ணி அவங்க மறுபடியும் பதில் தாக்குதல் பாகிஸ்தான் ஆர்மி சைட்லேருந்து இந்தியாவுக்கு வந்ததுன்னா
நாங்கள் பாகிஸ்தான் ஆர்மியும் தாக்கிறதுக்கு தயங்க மாட்டோம் அப்படின்றது தான் இந்தியாவோட இன்டென்ட் என்ன, அதாவது அதோட விஷயம் என்ன, குறிக்கோள் என்ன அப்படின்றது அளவே எடுத்து சொல்லியிருந்தாரு. ஸோ அதை தான் நான் உங்ககிட்டயுமே தமிழில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தான் இந்த ஒரு ஆதம்பூர் ஏர்பேஸில் நடந்த ஒரு விஷயம். ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்றதையும் உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த ஒரு வீடியோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உலகத்தில் நடக்கிற பல விஷயங்களை நீங்கள் வெறும் எளிமையாக 10 நிமிஷத்தில் இந்த சேனல் மூலியமா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற ஒரு விஷயத்தில் காமிச்சிக்கோங்க. ஸோ இத்தனை இந்த வீடியோ முடிச்சுட்டு அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து நான் பார்க்குறேன். அண்டில் தென் பை பை ஏபி.